தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை அடுத்த அப்பனாஅள்ளி கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவருக்கு பழனியம்மாள் என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ள நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பழனியம்மாள் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அதியமான் கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் பழனியம்மாள் தற்கொலை செய்து கொண்டதால் தருமபுரி உதவி ஆட்சியர் விசாரணை நடத்தினார். அப்போது பழனியம்மாளுக்கு வரதட்சணை கொடுமை நடந்ததும் அதனால் அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக அதியமான் கோட்டை போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். தருமபுரி மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜீவநந்தினி அசோக்குமாருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இந்த வழக்கில் தனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என நினைத்து அசோக்குமார் 2 மாதத்திற்கு முன்பு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.